கீழூர் தெற்கு தொகுதி தலைவர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் ராணுவ வீரர். உறவுகளுக்கு வணக்கம். இந்த தெற்கு புனையூர் இணைந்துள்ள இணைந்த அனைத்து தம்பி உறவுகளுக்கும் எனது பெரிய ஒரு வீர வணக்கம். உங்களுக்கு வீர வணக்கம்னாக்கா இது புரட்சி வணக்கம். ஏன்னா வீரங்கிறது நான் அந்த இந்த இதெல்லாம் சேர்த்துக்கிறேன், நான் அந்த இதில் சேர்த்துக்கல. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிரபாகரன் ஒரு ஆளாக கிளம்பி 4 பேராக இருந்து ஒரு கூட்டத்தை பெரும் படையை திரட்டினார். தனி ஒரு மனிதனான சீமான் இன்னைக்கு 1000 எதிர்ப்புகள், பல கோடி எதிர்ப்புகள், 1000 எதிர்ப்புகள், பல கோடி எதிர்ப்புகளுக்கு இடையிலையும் இன்னைக்கு வளர்ந்து வர்றாருன்னா அவர் வச்சிருக்க கொள்கை தான். கொள்கை எதுக்கு வச்சிருக்காருன்னா நம்ம பாட்டாளி மக்கள் தான் வச்சிருக்காரு. நம்ம அடித்தட்டு மக்கள் முன்னேறணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பேசுறது வந்து அடித்தட்டு மக்கள் தான் பேசிட்டு இருக்காரு. இந்த ஏரியாவில் அடுத்த ட்ரிப்பு நான் வந்து பார்த்தேனாக்கா, நான் வரும்போது தம்பி பூமியில சொன்னேன், இந்த நம்ம தொகுதியில் அடுத்த பஞ்சாயத்து நம்ம பஞ்சாயத்தா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து வர மாரி நீங்க பாடுங்க. ஒரு இந்த 40 பேர் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு பெரிய கீழூர் சட்டமன்றத்தில் பெரிய ஒரு இது அண்ணா ராஜேந்திரனுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் அடுமாடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுமாரி காமராஜ் இவங்க ஒரு சிங்கம் நிற்கிது, வேற சிங்கம் இங்கே நிற்கிது, புகழ் சிங்கம் இங்கே நிற்கிது. இந்த சிங்கங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பாடுபடல. அவங்க வந்து கஷ்டப்பட்டதை வந்து பல பேச்சுகள் நானே அவங்களை எடுத்து பேசியிருக்கிறேன். நானே பல முறை வந்து என்னோட கருத்தை அவங்களை திரிக்க பார்த்தேன். அதெல்லாம் திரிக்க அந்த கருத்தை எடுத்துகிற மாதிரி இல்லை. அவங்க என் கருத்தை நீ கொண்டு போ, உன் கருத்தை அவன் சைடில் வச்சுக்க, உன் உள்ளூரில் போட்டு காட்டுட்டாப்புல. அதேமாரி அவங்க வந்து ரொம்ப அரும்பாடு கொண்டு கட்சியை வந்து இந்த அளவில் வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு தன்னிச்சையாக வளருது. இல்லை காரணம் வந்து அவங்களோட உழைப்பு தான். இந்த 3 பேரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2019 ஜாயின் பண்ண அந்த நாம் தமிழர் கட்சியில் 2019 கொஞ்சம் நான் ஈடுபட்டு இருக்கேன். நீங்கள் அதேமாரி நல்லா சுறுசுறுப்பாக ஒரு மாற்றம்னா பெரிய மாற்றம், இந்த பாட்டு போட்டு வரல மாற்றம் வரப்போது மாற்றம்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை தெற்கு புனையூர்ல பஞ்சாயத்து வார்டு எல்லாம் நம்மளால இருக்கணும், பஞ்சாயத்தா இருக்கணும், ஊராட்சி எல்லாமே நம்மளால இருக்கணும். அந்த மாதிரி பாடுபடுறோம். வாழ்க்கை